19வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி அதிகாலை முதலிலேயே சுனாமி தாக்குதலில் உறவுகளை இழந்தோர் அவர்களின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர், மீனவர் அமைப்பினர் மாலை அணிவித்தும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூண் அமைக்கப்பட்டது முதல் இதுவரை அலங்கரிக்கப்படாத நிலையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்று நினைவு தூணுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் என்ற தகவல் அறிந்து அவசரகதியில் மாவட்ட நிர்வாகம் நினைவு தூணை அலங்கரித்து நடவடிக்கை மேற்கொண்டது. இதனை பார்த்த மீனவ பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று அலங்கரிக்கப்படாமல் அமைச்சர் வருகைக்காக மட்டும் அலங்கரிக்கப்படுவது குறித்து வேதனையடைந்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆழிப்பேரலை தாக்கியதில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே மீன்வளத்துறை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள், MLAக்கள் உட்பட கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜக மற்றும் திமுகவினர் சார்பிலும் கடற்கரையோர பகுதிகளில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு ஓசூரம்மன் கோயில் தெருவை சேர்ந்த துரை என்பவரது மகன் 16 வயது ஹரிஹரன். இவர் செங்கல்பட்டில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று தனது சித்தப்பா மகன் லோகேஷுடன் பழவேலி பகுதி பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது குளிக்கும் போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்ற ஹரிஹரன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மீட்புப் படையினர் படகு மூலம் பள்ளி மாணவன் சடலத்தை சுமார் 11 மணி நேரமாக தேடி மீட்டனர். மேலும் இதுகுறித்து தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம், நல்லூர், காட்டுமயிலூர், விருத்தாசலம், மேட்டுக்காலனி, காஞ்சிராங்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் 5க்கும் மேற்பட்டோரை வெறிநாய்கள் தலை, கை, கால், வாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடித்து குதறியதால் உள்நோயாளியாக விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கடந்த வாரம் இதேபோன்று ஆதனூர் கிராமத்தில் 8 நபர்களை வெறிநாய்கள் கடித்துள்ளது. இதேபோன்று சொட்டவனம் கிராமத்தில் 4 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதறியதால் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக கடந்த மாதம் வடலூர் அருகே உள்ள ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிறுவனை வெறிநாய் கடித்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் என நாளுக்கு நாள் வெறிநாய்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் வஉசி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் என்கிற பிரபாகர். இவர் மீது காஞ்சிபுரத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இது தவிர ஏற்கனவே நடைபெற்ற கொலை வழக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் அங்கு சென்றுவிட்டு காவல் நிலையத்தில் கையெழுத்து செய்துவிட்டு வீட்டிற்கு அருகே வரும்போது காரில் வந்த 5 மர்ம நபர்கள் அவரை மடக்கி சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளனர். இச்சம்பவத்தில் பிரபாகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை தலைமையிலான காவல்துறையினர் பார்வையிட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தனியார் காகித ஆலைக்கு செல்லும் சாலையில் தனியார் ஜவுளி கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் உரிமையாளர் செந்தில்குமார். இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு ஐயப்ப பக்தர்கள் போல் 3 பேர் கடைக்கு வந்து சுமார் 40,000 ரூபாய் வரை ஜவுளிகளை பேரம் பேசியுள்ளனர்.
பின்னர் கடை உரிமையாளரின் ஜிபே எண்ணிற்கு பணத்தை அனுப்பிவிடுவதாக கூறி அவரிடம் ஜிபே எண்ணை கேட்டுள்ளனர். அவர் ஜிபே எண்ணை தந்துவிட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த போது பணம் அனுப்பியது போன்று ஒரு குறுஞ்செய்தியை அந்த நபர்கள் அவரிடம் காட்டி பணத்தை அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளனர். பணம் தனது செல்போனுக்கு வந்துள்ளதா என்பதை சரியாக கவனிக்காத கடையின் உரிமையாளர் அவர்கள் காட்டிய குறுஞ்செய்தி ரசீதை பார்த்துவிட்டு ஜவுளிகளை பார்சல் கட்டி அனுப்பி வைத்துவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு தனது அக்கவுண்டில் பணம் வந்துள்ளதா என்பதை பார்த்தபோது பணம் வராததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த கடையின் உரிமையாளர் செந்தில்குமார் கடை வியாபாரிகள் யாரும் இதுபோன்ற நபர்களிடம் ஏமாற வேண்டாம் என்ற தகவலுடன் சமூக வலைதளத்தில் அந்த நபர்கள் வந்து சென்ற வீடியோவை வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செம்பியம் மாதேவி வனப்பகுதி அருகே ஆந்திராவிலிருந்து மாடுகளை ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சி நோக்கி சென்ற லாரியை பின்தொடர்ந்து காரில் வந்த 8 மர்ம நபர்கள் லாரியை மடக்கி நிறுத்தியுள்ளனர். லாரி நின்றவுடன் காரில் இருந்து இறங்கிய 8 பேர் கொண்ட கும்பல் லாரி ஓட்டுநர் நூர் முகமது மற்றும் அவருடன் வந்த மற்றொரு ஓட்டுநர் ராஜேஷ் ஆகிய இருவரையும் இரும்பு கம்பிகளை கொண்டும் கத்தியை காட்டியும் மிரட்டி அவர்களின் செல்போன்களை பிடுங்கிக் கொண்டு கடுமையாக தாக்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த லாரி ஓட்டுநர் சத்தம் போடவே செம்பியம் மாதேவி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஓடி வந்து கொள்ளையர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது 4 பேர் தப்பிச் சென்றுள்ளனர். மக்களின் பிடியில் 4 பேரை கிராம மக்கள் எலவனாசூர் கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை பிடிக்க திமிரி காவல்துறையினர் சலவனத்தன் கூற்றோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 3 இளைஞர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்ததை கண்டு மடக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்கள் நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளனர். இருப்பினும் காவல்துறையினர் 3 நபர்களையும் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வேலூர் மாவட்டம் அத்தியூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை, ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார், சின்ன பாலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜீனத் ஸ்ரீ ஆகிய 3 பேர் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் 3 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் இவர்களிடமிருந்து 4.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருடப்பட்ட 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.